எந்த பாவமும் கடவுளின் இரக்கத்திற்கு அப்பாற்பட்டது அல்ல. நீ ஏதாவது பாவம் செய்தால் உடனே அதை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான ஞானம் உனக்கு தேவை. கடவுள் நம்மை ஆட்டுகளுடன் ஒப்பிட்டார் அல்ல? இந்த ஆட்டுக்கு ஒரு தனிப்பட்ட இயல்பு உள்ளது. அந்த ஆட்டை மேய்ச்சலுக்காக பசுமை உள்ள இடத்திற்கு மேய்ப்பர் அழைத்துச் செல்லும் போது அதற்கு ஏதாவது சேறு அல்லது அழுக்கு, ஏதாவது கழிவுகள் இருந்தால் அது அமைதியாக இருக்காது. அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அப்போது அது ஒரு சுவரின் அருகே சென்று பலமாக உரசி அந்த அழுக்கு போய்விடும் வரை முயற்சி செய்யும். பிறகு மேய்ப்பர் மாலை நேரத்தில் பசுமை, வெளி எல்லாவற்றையும் முடித்து நீர், மேய்ச்சல் அனைத்தையும் முடித்துவிட்டு கொட்டகையின் அருகே உட்காருவார். ஒரு குச்சி அல்லது தண்டை பிடித்து கொண்டு ஒவ்வொரு செம்மறி ஆட்டும் கட்டாயமாக மேய்ப்பவரின் முன்பாகவே செல்ல வேண்டும். அந்த கொட்டகை வாசல் வழியாகவே செல்ல வேண்டும். அதனால்தான் செம்மறி ஆடுகள் செல்லும் வாசல் நானே என்று அவர் சொன்னார் அல்லவா? செம்மறி ஆடு முன்பு செல்லும் போது மேய்ப்பவர் அன்புடன் அதில் ஒட்டியுள்ள அழுக்கு, அந்த எருவு, அந்த கசடு எல்லாவற்றையும் இப்படி சுத்தம் செய்து எடுத்துவிட்டு தூக்கி எறிந்து சுத்தமாக்குவாராம். ஒவ்வொன்றாக. அதாவது நம்மில் எந்த பாவமும் இல்லை, நாம் எந்த பாவமும் செய்யவில்லை. இயேசுவின் விதை நம்முள் இருப்பதால் பாவம் செய்ய துணிய மாட்டோம். ஆனால் ஏதேனும் தேவனுக்கு பிடிக்காத சிரமமான வழி இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவரின் பாதங்களில் பிரார்த்தனை செய்து விடுதலை பெற வேண்டும்.